நம்ம என்னதான் பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்னு பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும் அந்த பிளாஸ்டிக்கை நம்ம அழிக்கவோ அல்லது அதை உபயோகப்படுத்துறதுல குறைக்கிறதோ ரொம்பவே பெரும் சிக்கலாக இருக்குது. அந்த பிளாஸ்டிக்கை நம்ம எப்படி என்ன சொல்கிறது, மண்ணில் மக்காத அந்த பிளாஸ்டிக்கை நாம் எப்படி மக்க வைக்கிறது? அதுக்கு எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு நடைமுறையில் செய்து பார்த்த ஒரு ஆய்வு என்ன அப்படிங்கிறது இந்த காணொலியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த காணொலி பிளாஸ்டிக் யூசேஜ் டு பி ரெடியூஸ்ட் பார்ட் நம்பர் 5, அதாவது நெகிழி பொருட்களுடைய பயன்பாட்டை நம்ம குறைக்கணும், பகுதி எண் 6. அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள். இந்த காணொலியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான விஷயம் பிளாஸ்டிக் யூசேஜ் டு பி ரெடியூஸ் பார்ட் நம்பர் 5. அந்த டாபிக் பற்றினது தான். இந்த டாப்பிக்கில், அதாவது நெகிழி பொருட்களுடைய உபயோகத்தை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த காணொலியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிற விஷயம் எப்படின்னா, அந்த நெகிழி பொருளை எப்படி நம்ம ஒரு டீகம்போஸ் மக்க வைக்கிறது அப்படிங்கிறதான். ஏன்னா என்னுடைய வீட்டில் என்னுடைய சொந்த வீட்டில், என்னுடைய தாய் தந்தையரோட தங்கியிருக்கிற வீட்டில் நான் பயன்படுத்தின, அதாவது நெகிழி பயன்படுத்தும் போது அது எப்படி மக்கி போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதில் நான் படித்ததில், அதாவது பள்ளிக்கூடங்களில் நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயங்கள்லேருந்து ஒரு தெரிஞ்சு கொண்ட விஷயம் இங்கே எப்படி பயன்படுது அப்படிங்கிறது தான். பொதுவாகவே பார்த்துட்டோம்னா நம்மக்கிட்ட இருந்து ஒரு குப்பையாக வந்து சேகரிக்கிற பொருட்களில் மக்கும் பொருளையும் வாங்குறாங்க, மக்காத அந்த நெகிழி பை இல்லை நெகிழி பொருட்கள் மாதிரியான பொருட்களையும் வாங்குறாங்க. இப்போ வாங்கிட்டு கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒரு குப்பை மேடாக போட்டு வச்சு அதில் அப்படியே வச்சோன்னா நெருப்பு வச்சு எரிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த குப்பை மேடை அப்படியே விட்டுருவாங்க. அது படிப்படியாக என்ன ஆகுனா அது மக்கி அழுகி போய் மண்ணாகி, அதுக்கப்புறமா அது என்ன சொல்கிறதுன்னா அதில் இருக்கக்கூடிய மண்ணையும் எடுப்பாங்க, இல்லை துரு பிடிச்சி போய் அப்படியே என்ன சொல்கிறது, ஓப்பன் ஒரு ஒரு வெளிப்படையான ஒரு திறந்த வெளியில் அந்த மக்கிற இதை அப்படியே விட்டு அதை மக்கினதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்துக்கொண்டு போகிற விஷயங்களை நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தில் நம்ம, அதாவது மக்கிறதுக்கு நீண்ட காலம் ஆகும் அப்படிங்கிற, ஏன்னா அது மண்ணுக்குள்ளார போய் மக்கும்போது அந்த நெகிழி பொருட்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே வந்து என்ன சொல்கிறதுன்னா பல நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்கள், நீண்ட ஆண்டுகள் ஆகும். அப்படிப்பட்ட பொருளை மக்கிறத நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா சுற்றுப்புற சூழலில் கண் கூட பார்த்துட்ருக்கோம். அந்த இடங்கள்லாம் வாழக்கூடிய மனிதர்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறதுன்னா ஒரு 6-7 வருடங்களாக என்னுடைய வீட்டில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த என்னுடைய என்ன சொல்கிறேன்னா ஒரு லேப்டாப் பேகுன்ட்டு அதுக்குள்ளார நான் ஒரு என்ன சொல்கிறேன் பிளாஸ்டிக்கால் செஞ்ச அந்த ஃபைலு, நான் உங்களுக்கு அது டெமோ காமிச்சிட்றேன். எப்படி எந்த பேகு, அதில் என்ன ஒரு ஃபைல் கவர் வச்சு அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிட்றேன். இந்த மாதிரியான ஒரு லேப்டாப் பேக் தான். இந்த பேக் எனக்கு ஏறக்குறைய நான் கல்லூரி படித்த காலங்களில் வாங்கினது. இதுக்குள்ளே தான் இந்த பையனுடைய இந்த ஒரு அறையில் தான், இதில் பார்த்துட்டிங்கன்னா லேப்டாப் வைக்கிற மாதிரியான ஒரு பகுதி இருக்குது. இதுக்குள்ளே இந்த ஒரு பிளாஸ்டிக் ஃபைல்னு சொல்லுவாங்க. இதை நான் என்ன பண்ணேன்னா நீண்ட வருடங்களாகவே ஒரு 4-5 வருடங்களுக்கு மேலே வச்சுருப்பேன். இது வச்சு என்னாச்சுன்னா உள்ளேயே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா இது டீகம்போஸ் ஆகி அப்படியே ஒவ்வொன்றா இந்த அக்குவேர் ஆணிவராக பிஞ்சு வருதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த கவரு பிஞ்சிட்டு வருது. இந்த கவர் இப்படி பிஞ்சிட்டு வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்துட்டோம்னா, இந்த கவரு சாதாரணமாக இந்த கவர் அல்லது உரைன்னு நம்ம தமிழில் சொல்லிக்கிட்டோம்னா கூட, இதை வெளியில் நாம் வச்சுருந்தோம்னா அது இந்த அளவுக்கு டீகம்போஸ் ஆகுது, அது மக்காது. ஆனால் அந்த ஒரு பைக்குள்ளார வைக்கும்போது என்ன ஆகுனா, அந்த ஒரு இருட்டு பகுதிக்குள்ளே செல்லும்போது அந்த இருட்டு பகுதியில், அதாவது ஃபங்கஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நம்ம சாதாரணமாக வெளியில் கடைகளில் வாங்குகிற காளான் அப்படின்னு சொல்கிறது அது எப்படி தயாரிக்கிறாங்க, அது நமக்கு பள்ளிக்கூடத்துலேயே இப்போ படிச்சிருப்போம். இப்போ அதெல்லாம் எப்படின்னா 11வது 12ஆம் வகுப்பில் நான் படித்ததை இப்போ ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புலாம் படிக்கிறாங்க மாணவர்கள். அந்த விஷயத்த வந்து அதனுடைய அடிப்படையில் தான் இந்த மக்கும் விஷயம் நடைபெறுது.
என்னன்னா நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு நெகிழி பைக்குள்ளார ஒரு என்ன சொல்கிறது காளான்னு சொல்லி நம்ம வாங்கி சாப்பிட்ற அந்த காளானை தயாரிக்கும் முறை எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதுக்குன்னு சில விதைகள் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு கோணி பைன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும் சாக்கு பை. அந்த சாக்கு பை என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் முக்கி நனைச்சி எடுத்துடுவாங்க. அந்த சாக்கு பைக்குள்ளே அந்த விதைகள்னு சொல்லக்கூடிய அந்த காளானை போட்டுருவாங்க. காளானை போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த சாக்கு பையில் போட்டு ஒரு இருட்டு அறைக்குள்ளார அந்த ஒரு அட்டாளி பறன்னு என்னமோ சொல்லுவாங்க, அதில் தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு வாரம் கழித்து போய் பார்ப்பாங்க. அதிலிருந்து அந்த காளான் அப்படிங்கிற அந்த பூஞ்சை வளர்ந்து இருக்கும். இது என்னன்னா உங்களுக்கு நம்ம நாட்டினுடைய பாரம்பரியமான அது உணவு கிடையாது. வெளிநாடுலேருந்து கொண்டு வரப்பட்டது தான். அதை நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் பயன்படுத்தணும். இதே தத்துவம் தான் நான் சொன்ன இந்த ஒரு என்ன சொல்கிறேன் லேப்டாப் பைக்குள்ளார நான் அந்த ஃபைலுங்கிற ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சது. ஃபைலுங்கிறது இந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் மட்டும் இல்லை, இன்னொன்று ஒரு பெரிய ட்ராலி ஒரு பேகுக்குள்ளார, அதாவது ஒரு கையில் பிடிச்சி நம்ம இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு பெரிய சூட்கேஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பைக்குள்ளார ஒரு பெரிய பைக்குள்ளார அப்போ கவர் போட்டிருந்தபோது என்னாச்சுன்னா, இதே சொல்கிறேன் நெகிழி பையே சொல்கிறேன், பிளாஸ்டிக் பேக்கே சொல்கிறேன். அது போட்டிருந்தபோது அந்த அந்த பெரிய அந்த ட்ராலி பேக் அப்படிங்கிறதும் ஒரு காட்டனால தான் ஆயிருக்குது. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய லேப்டாப் பேக்குகளும் ஏதோ இப்போ வரதெல்லாம் லெதர் அப்படிங்கிற ஒரு பேரில் ரப்பர் வச்சு நிறையா தயார் பண்ணி தயாரிக்கிறாங்க. நமக்கு விற்பனைக்கு கொண்டு வராங்க. அதை நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு பைக்குள்ளார நம்ம வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது நம்ம அறைக்குள்ளார வைக்கும்போது அந்த ஒரு காற்றோட்டம்லாம் சூரிய வெளிச்சம் இல்லாமல் அந்த ஒரு வீட்டுக்குள்ளார நம்ம வைக்கும்போது வீட்டுக்குள்ளார அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம வைக்கும்போது அந்த அறைக்குள்ளார ஒரு என்ன சொல்கிறதுன்னா பூஞ்சை, அந்த காளான்கிற ஒரு பூஞ்சை அங்கே உருவாகுது, அங்கே வளர ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கு என்ன ஒரு திறன் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த நெகிழி பொருளை நம்ம எதுலேருந்து தயாரிக்கிறோம்? பெட்ரோல்லேருந்து தான் தயாரிக்கிறோம். அந்த பெட்ரோலை நம்ம பெட்ரோலை அந்த கச்சா எண்ணெயினோட இதெல்லாம் வச்சு அதை பல வெப்ப நிலையில் நம்ம என்ன சொல்கிறதுன்னா காய்ச்சி வடிக்கிறதுனால பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் அது இதுன்னு நம்ம நிறைய தயாரிக்கிறோம். வேஸ்லின்னு இந்த மாதிரி ஏகப்பட்டது நம்ம சொல்லலாம். ஆனால் அதில் நம்ம குறிப்பாக தயாரிக்கிறது இந்த ஒரு பிளாஸ்டிக் கவரு. அது ஏன்னா நான் படித்தது சொல்கிறேன், ஏன்னா நேரில் இது வரைக்கும் பார்த்ததில்ல. பிளாஸ்டிக் கவர் தயாரிக்கிற ஒரு முறையை நம்ம நேரில் பார்த்து இருக்க மாட்டோம். அப்படி தயாரிக்கிறது என்னன்னு படித்ததுலன்னு சொல்கிறேன். அது எப்படின்னா, அந்த பெட்ரோலையே என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அதை உயர் அழுத்தம் கொடுத்து வெப்பப்படுத்தி காய்ச்சி திரும்ப அதுக்கு அதனுடைய கொடுக்குற அந்த வெப்பத்தினுடைய அழுத்தம் அது என்ன மாதிரி இருக்குது, குறைஞ்ச அழுத்தமாக இருந்தால் மொத்தமான பிளாஸ்டிக்காக வரும். அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கும்போது மெலிசான பிளாஸ்டிக் நமக்கு கிடைக்கிறதா நான் படிச்சிருக்கிற பள்ளிக்கூடத்தில். அந்த ஒரு விஷயத்தில் நம்ம அந்த பொருளை தயாரிச்சோம். அந்த பொருளை சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இந்த நம்ம என்ன சொல்கிறோன்னா காளானுக்கு இருக்குது. காளான்னு சொல்லக்கூடிய பூஞ்சைக்கு இருக்குது. அதை நான் நடைமுறையில் பார்த்து தான் அதுக்கு உங்களுக்கு நான் உதாரணம் காமிச்சது தான் இந்த பிளாஸ்டிக் பை அப்படிங்கிறத ஒரு பைக்குள்ளார போட்டு சூரிய வெளிச்சம் படாத இடத்துல வச்ச போது இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தன்மையை நீக்கி அப்படியே பிஞ்சிட்டு இது மாதிரி எனக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு 3-4 ஃபைல் வந்து பிஞ்சு போயிடுச்சு, கிழிஞ்சே வந்துருச்சு. எப்படி வந்து ஒரு ஃபைல் நம்மளால் கிழிக்க முடியும்? அது நம்ம புதுசாக வாங்கும்போது நம்ம பார்த்துருப்போம். அந்த இது நம்ம என்ன பல பேர் என்ன சொல்லலாம்னா இது இத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் கவரை நம்ம எப்படி ஒரு மெலிசான கவர் மண்ணில் மக்காதுன்னெலாம் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் கவரை அதே மாதிரியான ஒரு இடத்துல வச்சு ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தின போது அதையுமே வந்து சாப்பிடுது. எது அந்த காளான்கிற பூஞ்சை. அப்போ இந்த காளான்கிற பூஞ்சை நமக்கு உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் பயன்படுறதில்ல. ஒரு இருட்டாரைக்குள்ளார அது இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பொருட்களையும் ஒரு மக்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயத்துலையும் பயன்படுது. என்ன ஒரு கெடு வாய்ப்புனா, நம்ம இத்தனை காலமாக அந்த பூஞ்சையை நம்ம மண்ணில் வளர்க்கலை. நம்ம நாட்டினுடைய மண்ணில் அந்த பூஞ்சைங்கிற ஒன்றே இல்லை. இந்த பிளாஸ்டிக்கும் நம்ம நாட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தது தான். ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பிளாஸ்டிக்கில் என்ன பண்ணணும்னா அந்த பூஞ்சையை வச்சு தான் நம்ம டீகம்போஸ் பண்ண வைக்க வேண்டிய ஒரு நிலைமை இந்த ஒரு விஷயத்துலேருந்து இந்த ஒரு அனுபவம்
இந்த அனுபவத்தை நான் ஒரு ஆய்வாக எடுத்து அந்த ஆய்வை இப்போ உங்களுக்கு ஒரு நடைமுறை ஒரு என்ன சொல்கிறதுனா நடைமுறையில் நடந்த ஒரு சம்பவமாகவே உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். நீங்களும் வந்து இதை சோதனை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிறத இந்த ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சரியாக பண்ணலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு நெகிழி பை, ஒரு பிளாஸ்டிக் கவர், பிளாஸ்டிக் பையெல்லாம் வச்சுருந்து அது ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு சூட்கேஸ்குள்ளேயோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ராலி பேக்குள்ளேயோ அல்லது ஒரு லேப்டாப் பேக்லேயோ அல்லது அது குறிப்பாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மற்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு மூடி அமைப்புன்னு சொல்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கு பாக்ஸுக்குள்ளேயோ இல்லை ஒரு ட்ரங்க் பெட்டிக்குள்ளேயோ நம்ம வச்சோம்னா இந்த மாதிரி வந்து மக்கிறது கிடையாது. எதில் வந்து சரியாக மக்குதுன்னு நம்ம நீங்கள் ஒரு குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு காட்டன் ஒரு காட்டன் சொல்கிற பருத்தி பொருள் இருக்கும் பார்த்தீங்களா. ஒன்று அது ஒரு துணியாக இருக்கலாம் அல்லது ஒரு பெட்டு மாதிரி அல்லது என்ன சொல்கிறது இந்த நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உள்ளுக்குள்ளார சூரிய ஒளி போகக்கூடாது. இன்னொன்று அது வந்து ஒரு காற்றோட்டம் இருக்கணும், காற்றோட்டமும் இருக்கணும். இப்போ நீங்கள் நம்ம புக்ஸு நான் நோட்டு புத்தகங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இயற்கையாகவே இந்த என்னென்னா அந்த நோட்டு புத்தகத்துக்கிட்ட நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லைன்னா அதுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக்கே வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது மக்கும். காரணம் என்னென்னா அந்த நம்ம பேப்பர்லேயே வந்து அந்த ஃபங்கஸ் அப்படிங்கிறது இருக்குது. பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துகிற நிறையா பொருட்கள் நம்ம அணிகிற ஆடையாக இருக்கட்டும் அல்லது ஒரு பேண்ட்டாக இருக்கட்டும், ஷர்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பொருட்களில் இயற்கையாகவே அந்த காளான் அல்ல பூஞ்சை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா அதுக்கு உள்ளே இருக்கிற இந்த மாதிரியான நம்ம பூமிக்கடியிலிருந்து எடுத்து அந்த கச்சா எண்ணெய் மூலமாக நம்ம பெட்ரோலு, மண்ணெண்ணெய், வேஸ்லின், டீசல் எல்லாம் தயாரிக்கிற அந்த ஒரு பொருளை இந்த ஒரு உயிரினம் சாப்பிட்டு அதை மக்க வைக்கிற ஒரு இயற்கை தன்மை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இது எத்தனை பேர் ஆய்வுகளில் மேற்கொண்டு கண்டறிஞ்சாங்களோ தெரியல. ஏன்னா இது நான் பார்த்துட்டிங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு 5-6 வருடங்கள் இருக்கும் அந்த ஒரு பெட்டிகுலர் போட்டு வச்சு அது மக்கிற ஒரு இது. ஏன்னா ஒரு 5-6 வருடங்கள் நான் அது கழித்து எடுத்து பார்க்கும்போது அது அப்படியே என்னாச்சுன்னா அதனுடைய கடினத்தன்மை ஒரு மாதிரி வெள்ளையாக அந்த பை மேலே படிஞ்சு அதை நான் பிடிச்சி இழுக்கும்போது இல்லை தூக்கும்போது அப்படியே கிழிஞ்சிட்டு வந்துருச்சு அந்த நெகிழி பை. அப்போ என்னாச்சுன்னா அந்த பையை அதுக்கப்புறம் தொடர்ந்து கிழிச்சு சின்னதாக கிழிச்சு தூக்கி எரிச்சு போடுறதுல ரொம்ப சுலபமாக இருந்தது. இதை வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒரு விஷயத்த நீங்களும் உட்படுத்தி பாருங்கள். அதான் எப்படி அந்த காளான் அல்லது அந்த காளான்னு சொல்கிற அந்த ஒரு பூஞ்சை நமக்கு இப்போ இயற்கையாக அது இந்த நெகிழி பை பிளாஸ்டிக் பொருட்களை நம்மளே மக்க வைக்கிறதுக்காக அது பயன்படுறதுங்கிறது தயவுசெய்து ஆய்வு பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் காமிச்ச ஆய்வு 6 வருடங்களாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். 6 வருடங்கள் கழித்து நான் தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆனால் அந்த 6 வருடங்களாக இருந்த அந்த ஒரு படிப்படியான ஒரு மாற்றத்தை நான் இது பண்ணவே மறந்துட்டேன். காரணம் என்னென்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு பூஞ்சை வந்து அதை சாப்பிட்றத எனக்கு இத்தனை காலமாக தெரியல. ஆனால் அதுக்குள்ளார வைக்கும்போது அந்த பெட்டிக்குள்ளார வைக்கும்போது அது பெட்டிக்குள்ளார வைக்கிற அந்த நெகிழி பொருளில் அதை சாப்பிட்டு அதை ஒரு கடினத்தன்மை இல்லாமல் ஒரு கிழிச்சு நம்ம குப்பையாக போடுற மாதிரியான ஒரு தன்மைக்கு மாற்றின ஒரு விஷயத்த நான் இப்போ தான் சமீபமாக தான் ஒரு 4-5 மாதங்களாக தான் நான் அதை ஒரு குறிப்பெடுத்தேன். அதை நான் பார்த்தேன். அதனால் எனக்கு இந்த தகவல் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாச்சு. அது அப்புறம் தான் என்னாச்சுன்னா அப்போ இத்தனை காலமாக எனக்கு அந்த பைக்குள்ளாரையும் பெட்டிக்குள்ளாரையும் மக்கி கிடந்தது மக்கி போன அந்த பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே இதனால தான் அப்படிங்கிற ஒரு உறுதிக்கு வந்தேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னால் இவ்வளோ தான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு டெமோ காமிக்க முடியும். இதுக்கு மேலே நான் பண்ணணுன்னா இதுக்காகவே உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒரு என்ன சொல்கிறேன்னா குறிப்பெடுத்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நான் காமிக்கணும். அதுக்கு எனக்கு வேலைக்கு போகிற பொழப்பெல்லாம் விட்டுட்டு நான் இதையே கதின்னு கிடக்கணும். அதுக்குன்னே எனக்கு இந்த இது மூலமாக யூடியூப் மூலமாக வருமானம் இருந்தால் தான் நான் அதை பண்ண முடியும். எனக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. அதனால் என்னோட இதில் வந்து மன்னிச்சுக்குவாங்க. என்னால் இந்த தகவல் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா ஒரு மேம்பட்ட தன்மையில் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் என்ன ஒரு உறுதி கொடுக்க முடியும்னா நீங்கள் இதை சோதனை பண்ணி பாருங்கள், ஆய்வுக்குட்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி நம்ம இந்திய அரசாங்கமும் இது என்ன பண்ணணும்னா ஆய்வகங்களில்
ஒரு ஃபிசிக்ஸ் லேபாக இருக்கட்டும், இல்லை கெமிஸ்ட்ரி லேபாக இருக்கட்டும், இல்லை பயாலஜி லேபாக இருக்கட்டும், அதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி பாருங்கள். இந்த பூஞ்சை அப்படிங்கிறதுல எந்த வகையான பூஞ்சை, ஏன்னா நான் சொன்னது நான் பார்த்தது இந்த வீட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு சூரிய வெளிச்சம் படாத இடத்துல இருக்கக்கூடிய பூஞ்சை பண்ணுற வேலை. ஆனால் இதை நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், இதுக்குன்னே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஆய்வு பண்ணுறதுக்குன்னு லேப்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அங்கே கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அதில் ஒரு சூரிய வெளி அல்லது வேறு எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாத ஒரு அறைக்குள்ளார பிளாஸ்டிக் பொருளையும் காளானையும் அல்லது வேறு ஏதாவது பூஞ்சை வகை, ஏன்னா எல்லா வகையிலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் சோதனை பண்ணது கூட என்ன இருக்கலாம்னா ஒரு மந்தம், அப்போ 5-6 வருஷங்கிறது ரொம்ப நீண்ட காலம். அதை விட இன்னும் குறைவாக ஒரு மாதம் இல்லை ஒரு வாரத்தில் அந்த பிளாஸ்டிக்கை மக்க வைக்கிற மாதிரியான பூஞ்சையும் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் முறையான ஒரு ஆய்வு மூலமாக தான் அதை பார்க்க முடியும். அது ஒரு வேளை வெற்றி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்களை கண்டிப்பாக என்ன பண்ணலான்னா துரிதமாக அதை வந்து அழித்து நம்ம மண்ணோட மண்ணாக மக்க வச்சிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு கருத்து. இது வந்து என்னென்னா முடிஞ்சளவு நம்ம அரசாங்கத்துக்கிட்ட ஒரு அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் ஆய்வு மேற்கொள்கிற மாதிரியான ஒரு முறையை ஏற்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா சொல்லியிருந்தேன் எல்லோரும் ஆய்வு பண்ணி பாருங்கள் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம மேற்கொள்கிற ஆய்வினுடைய முடிவு ரொம்ப முக்கியம். அந்த முடிவு தான் வந்து எப்படின்னா என்ன ஒரு ரிசல்ட்டு நம்ம முடிவு வந்தது அப்படிங்கிறத நம்ம மற்றவங்க சொல்லி அவங்களே பயன்பெற வைக்கணும். அதனால் நீங்கள் இதை நம்ம அரசாங்கத்தை நாடுறது ரொம்பவே மிகச்சிறப்பான எதிர்காலமாக அமையணும். இந்த காணொலியில் நான் முடிச்சுக்கிறேன். என்னோட இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்விகள் நிறைய வரலாம், அல்லது இது நடைமுறையில் சாத்தியமா அப்படிங்கிற மாதிரிலாம் வரலாம். ஆனால் இதை யார் நடைமுறையில் ஒரு சாத்தியப்படுத்தி காமிக்கிறாங்களோ அந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு தான் கண்டிப்பாக இதில் நம்ம உறுதித்தன்மையை கொடுக்க முடியும். இதில் நான் ஒரு இனிஷியேஷன், ஒரு தொடக்கத்தை நான் சொல்லி வைக்கிறேன். ஏதோ என்ன சொல்கிறது, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒன்றுமே இல்லாதது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் அதை ஒரு மையமாக வச்சு அடுத்தடுத்தது அதுலேருந்து நம்ம மேம்படுத்திட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மாதிரியான ஒரு விஷயங்களை நான் தொடக்கி வைக்கிறேன். இந்த தொடக்கத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்போ அந்தளவுக்கு நம்ம நாட்டில் நம்ம என்ன சொல்கிறதுன்னா நம்ம வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறது மற்ற நாடுகளோட என்ன சொல்கிறதுன்னா ஒரு முந்திய நிலையில் தான், முன்னேற்றம் அடைஞ்ச நிலையில் தான் நம்ம இருக்கணும். எப்போவுமே நம்ம இடத்துக்கு வரணும். வல்லரசு நாடுகள் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு தீர்வு கொண்டு வர ஒரு சூழ்நிலையை நம்ம கட்டமைச்சணும்னு எல்லாரையும் வேண்டிக்கிறேன். இன்னொன்று, என்னுடைய காணொலியில் என்னுடைய யூடியூப் சேனலில் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு எந்த நேரம் நான் பதிவு பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.